வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் மார்ச் 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க இயலும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. 25,000 துணை ராணுவ வீரர்களை தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்த நாள் முதல் இதுவரை 75 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர் நடத்திய சோதனை குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். திமுக கூட்டணியில் தொகுதிகளை பங்கிட்டு கொடுப்பதில் தொடர் சிக்கல். விசிக, மார்க்சிஸ்ட் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் இழுபறி நீடிப்பதாக தகவல். திமுக கூட்டணியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறுகிறதா? தொகுதி ஒதுக்கீட்டில் திமுக கரார் காட்டி வருவதால் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தலைவர்கள் விடிய விடிய ஆலோசனை. திமுக கூட்டணியில் சொற்ப தொகுதிகளே கிடைக்கும் என திருமாவளவன் ஆதங்கம். தமிழ்நாட்டில் விசிக வளர வேண்டும் என நினைக்கும் எந்த ஒரு பெரிய சக்தியும் இல்லை எனவும் வேதனை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கைதான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள்தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கூட்டணிக்கு புதுவரவான தேமுதிகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க முடியாமல் திணறும் திமுக. தொகுதி பங்கீட்டை முடித்த 6 கட்சிகளும் விருப்ப தொகுதிகள் பட்டியலை கொடுத்துள்ளதால் விரைவில் முடிக்க திமுக தலைமை அறிவுறுத்தல். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் தமிழகம் வருகை தாமதமாவதால் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அதிருப்தி என தகவல். அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். அமித்ஷாவை டிடிவி சந்தித்த நிலையில் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. என்டிஏ கூட்டணியில் இருக்கும் சிறிய கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்தும் பாஜக தலைமை. வெற்றியை உறுதி செய்ய அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடவே சிறிய கட்சிகள் விருப்பம் என தகவல். தாம் இல்லாத அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் என முன்னாள் முதல்வர் OPS ஆருடம். தமிழகத்தில் பாஜக தனித்து நின்றால் ஒரு தொகுதியிலாவது ஜெயிக்க முடியுமா எனவும் கேள்வி. புதுச்சேரி மாநில தேர்தல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை புறக்கணித்த காங்கிரஸ். தனியார் நட்சத்திர விடுதியில் பல மணி நேரம் காத்திருந்த திமுக MP ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் விரக்தி. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? திமுக தலைவர்தான் முடிவெடுப்பார் என மாநில தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP பேட்டி.
பேச்சுவார்த்தை இருக்குமா சார்? காங்கிரஸோட பேசுவீங்களா பாண்டிச்சேரியில்? எது அது எங்கள் தலைவர் தான் முடிவு எடுப்பார். நாங்கள் அதுதான் எங்கள் தலைவர் தான் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. நான் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 9 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மண்ணாடிப்பட்டில் நமச்சிவாயம், மணவெளியில் செல்வம் வேட்பாளர்களாக அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் களமிறங்கும் எம்எல்ஏ GNS ராஜசேகரன். மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் போட்டி. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக போட்டியிடும் 2 தொகுதிகள் அறிவிப்பு. உப்பளம் மற்றும் முரளையன்பேட்டை தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் கழகம் போட்டியிடுகிறது. பாஜகவில் தொடர்ந்து ஓரங்கட்டப்படுவதால் சரத்குமார் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் தொடங்குவது குறித்து ஆதரவாளர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். புதுச்சேரியில் வேட்பாளர் பட்டியலை விஜய் இன்று வெளியிட உள்ளதாக தகவல். வரும் 23ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள நிலையில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது தவேக. புதுச்சேரி ஊசுடு தொகுதி பாஜக அலுவலகத்தை சாய் சரவணகுமார் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காதை கண்டித்து கடும் வாக்குவாதம். பிஜேபி கட்சியை வளர்த்தது யாருன்னா சாய் சரவணகுமார் தான். அவருக்கு ஒரு சீட்டு தரலடா, அப்புறம் இந்த கட்சி எப்படி இந்த பாண்டிச்சேரி? தமிழ்நாட்டில் 30 தொகுதிகளில் இந்திய குடியரசுக் கட்சி தனித்து போட்டி. மத்திய அமைச்சரும் குடியரசுக் கட்சித் தலைவருமான ராம்தாஸ் அத்வாலே அறிவிப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி முழுமையடைய வேண்டும் எனில் அடுத்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சியை தொடர வேண்டும். பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. தூத்துக்குடி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதால் ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிரிழந்த வழக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே நாளை தீர்ப்பளிக்கிறது மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம். தூத்துக்குடியில் இருந்து நெல்லை சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தீ பற்றியதும் பயணிகள் உடனடியாக கீழே இறங்கியதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. கடல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஈரான் அதிபர் மசூத் பெசெக்ஷியான் உடனான தொலைபேசி உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தங்கள் நாட்டின் மீது தரைவழியாக அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். மேற்கு ஆசியா மற்றும் வளைகுடா பிராந்தியங்களில் நிலவி வரும் போர் பதற்றத்தை அடுத்து அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டும் நிலையம் மீது அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல்.
பூமிக்கு அடியில் சுமார் 50 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ள தளம் மீதான தாக்குதலால் கதிர்வீச்சு ஏதும் ஏற்படவில்லை என ஈரான் தகவல். ஈரான் மீதான தாக்குதல்கள் வரும் வாரத்தில் மேலும் அதிகரிக்கப்படும். அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது 4வது வாரமாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் அறிவிப்பு. நாட்டில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் வரும் 23ஆம் தேதி முதல் எல்பிஜி ஒதுக்கீடு மேலும் 20% அதிகரிப்பு. உணவகங்கள், அரசின் கீழ் செயல்படும் மலிவு விலை உணவகங்களுக்கான முன்னுரிமை தொடர்பான அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம். ஐந்து மாநில தேர்தல்களுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்திவிடும். எரிபொருள் பிரச்சினையை எதிர்கொள்ள தேவையான எந்த ஒரு திட்டமிடலும் மோடி அரசிடம் இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். ஈரானிய கச்சா எண்ணெய் மீதான தடையை அமெரிக்கா தற்காலிகமாக நீக்கியதன் எதிரொலி. பெட்ரோலிய பொருட்களின் பற்றாக்குறையை போக்க ஈரானில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்க இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் திட்டம். ஈரான் இஸ்ரேல் போர் சூழல் விமான போக்குவரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பயணிகளிடையே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. விமான டிக்கெட் உயர்வால் பயணிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் தகவல். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் நெருக்கடியின் காரணமாக இந்தியாவும் பாதிக்கப்படக்கூடும். எதிர்காலம் எத்தகைய சூழலை கொண்டுவரப் போகிறது என்பதை முன்கூட்டியே கணிக்க இயலாது எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஈரான் போர் விவகாரத்தில் மோடி அரசு மௌனம் காப்பது கோழைத்தனம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடும் விமர்சனம். மார்ச் 23 முதல் உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான தற்காலிக உச்சவரம்பை நீக்க மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு. இண்டிகோ விமான சேவைகளில் ஏற்பட்ட இடையூறுகளை களைய விமான கட்டண உச்சவரம்பை விதித்திருந்த நிலையில் நீக்கம். ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் பாஜகவின் பி டீம் போன்று செயல்படுவதாக பினராயி விஜயன் விமர்சனம். கேரள முதல்வரை தவிர மற்ற மாநில எதிர்க்கட்சித் தலைவர்களை மத்திய புலனாய்வு அமைப்புகள் கைது செய்துள்ளதாக ராகுல் அண்மையில் கருத்து தெரிவித்த நிலையில் பதிலடி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம். பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சேவைகளை வழங்க மாநில அரசு முன்னுரிமை அளிப்பதாக நாயுடு பேட்டி. மேற்கு வங்க ஆளுநர் RN ரவியுடன் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்திப்பு. மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து முறையிட்டதாக தகவல். கேரளாவில் தேர்தல் பிரச்சாரத்தை மார்ச் 25ஆம் தேதி தொடங்குகிறார் ராகுல் காந்தி. கோழிக்கோட்டில் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு. அனைத்திலும் சிறந்து விளங்கும் தமிழக மக்கள் திரைப்படங்களையும் திரை நட்சத்திரங்களையும் விரும்புகிறார்கள். நடிகர்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கிறார்கள் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. சட்டத்துறையில் உள்ள பெண்களுக்கு முறையான சமத்துவத்தை வழங்க வேண்டியது அவசியம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தல். கடலின் புதிய முன்னணி படையாக INS தாராகிரி அதிநவீன போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைய தயார். விசாகப்பட்டினத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி இணைப்பு விழா நடைபெற உள்ளதாக இந்திய கடற்படை அறிவிப்பு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் அரசு அதிகாரி ககன்தீப் சிங் ரந்தா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். போக்குவரத்து அமைச்சர் லால்ஜித் சிங் புலர் தனது பதவி விலகிய நிலையில்
அவரது ராஜினாமா ஏற்பு. அரசு அதிகாரி தற்கொலையை கண்டித்து பஞ்சாப் முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட எதிர்க்கட்சிகள் திட்டம். அதிகாரி தற்கொலை விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் லால்ஜித் சிங் பிலரை கைது செய்ய வலியுறுத்தல். பஞ்சாப் மாநிலம் கிஷன்புராவில் தனது வீட்டின் 4வது தளத்தில் சுதந்திர தேவி சிலையை நிறுவிய வெளிநாடு வாழ் இந்தியர். நியூயார்க்கில் வசித்ததன் நினைவாக தனது வீட்டில் சிலையை நிறுவியதாக குர்ஜீத் சிங் மத்தாரூத் மகிழ்ச்சி. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற பாரம்பரிய சருள் பண்டிகையில் முதல்வர் ஹேமந்த் சோரன் பங்கேற்பு. மேள தாளங்கள் மற்றும் பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க பக்தர்கள் நடனமாடி சிறப்பு வழிபாடு. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலனை. விரைவில் போர் நிறுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்படும் பயங்கரவாதிகள் அமைதியை கெடுப்பதை பாகிஸ்தான் அனுமதிக்காது. ராணுவ தலைமை தளபதியும் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியுமான மார்ஷல் ஆசிம் முனீர் எச்சரிக்கை. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி போட்டி. இந்தியாவின் தன்வி சர்மா ஜப்பான் வீராங்கனை நோசோமி உடன் தோல்வியடைந்தார். IPL 2026 சீசனில் நம் திறனை 120% வெளிப்படுத்த வேண்டும். RCB வீரர்களுக்கு கேப்டன் விராட் கோலி அறிவுரை. ஆசிய கோப்பை பெண்கள் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஜப்பான். சிட்னியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அசத்தல்.